சட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ சட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நண்பருடன் இது நாள் 27. இன்னைக்கு நம்ம பக்ரீத் அன்னைக்கு நடந்த கதையை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பக்ரீத் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரேயர் மாதிரி திடல்ல வைப்பாங்க. திடல்ன்றது ஒன்றும் இல்லை, தமுக்க மைதானத்தில் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம தொழுகிறதுக்கு பேர் தான் திடல்னு சொல்லுவாங்க. தொழுகைலாம் முடிச்சுட்டு எப்படி ஹிந்துஸ் வழிமுறையில் படையலுக்கு வந்து ஆடு வெட்டுவாங்களோ அதே மாதிரி தான் பக்ரீத் அன்னைக்கு ஆடு குர்பானி கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் மேண்டிட்டரி. இது கண்டிப்பா எல்லாரும் பண்ணணுமா இல்லை எல்லாரும் ஆடு வாங்கி வெட்டணுமான்றது அவசியம் கிடையாது. ஆனா ஒரு ரூல் இருக்கு. ஒரு வீட்டில் எக்ஸஸா அவங்க செலவு போக அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பா அவங்க குர்பானி கொடுக்கணும். ஆத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆடை குர்பானி கொடுத்தாச்சு. குர்பானி கொடுத்ததுல ரத்தத்தை பார்த்து ரெண்டாவது ஆடு தவ்வி குதிச்சு தண்ணி பைப்பெல்லாம் உடச்சு விட்டுருச்சு. அப்புறம் அதையும் மர்டர் பண்ணிட்டு இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள். எனக்கு ஈவெண்ட் 2 இடத்துல இருக்கு. திருவாரூர்ல ஒன்றும் அழகர் கோயில்ல ஒன்றும். திருவாரூர் நம்மளால கண்டிப்பா போக முடியாது. அதனால நான் கிளைண்ட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அழகர் கோயில்களுக்கு மட்டும் போய் அட்டன் பண்ணிட்டு நம்ம பாய்ஸ் என்ன பண்றானுங்க எப்படி போட்டோ எடுக்கிறாங்கன்னு பார்க்க அழகர் கோயில் வரைக்கும் போயிருந்தோம். அழகர் கோயில்ல நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம சிவானி அக்கா மேரேஜ் தான். ஸோ அதனால நானும் வாத்தியாரும் அனோஸ் எல்லாரும் அழகர் கோயிலுக்கு ஜூட் விட்டாச்சு. அங்க போனோடனே ஃபங்க்ஷன்லாம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு. முடிச்சுட்டு அங்கேயே அப்படியே கொஞ்சம் போட்டோ ஷூட் எடுத்தாச்சு. போட்டோ ஷூட் எடுத்து சும்மா ஸ்னாப்ல ஸ்டோரி போட்டா நீ என்னடா பக்ரீத் அன்னைக்கு கோயிலுக்குலாம் போயிருக்குன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எப்பவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், வழிபடுறது வேற, அந்த இடத்துக்கு நம்ம போறது வேற. எப்படி முஸ்லீம் நண்பர்களுக்கெல்லாம் பள்ளிவாசல் ஒரு புனிதமான இடமோ அதே மாதிரி ஹிந்துஸ் நண்பர்களுக்கெல்லாம் கோயில்ன்றது ஒரு புனிதமான இடம் தான். அங்கே போயிட்டு வரனால நம்ம எதுவுமே அஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஸோ அதுல இருந்து வெளியே வாங்க. நிறைய பேர் இன்னுமே அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியே கோயில்ல இருந்து வீட்டுக்கு ஜூட் விட்டாச்சு. வீட்டுக்கு ஜூட் விட்டா மணக்க மணக்க பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுல பெரிய ட்விஸ்டே என்னன்னா நம்ம எல்லாத்துக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கறியில இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரி ஓகே, நம்ம திருவாரூர் ஃபங்க்ஷன் என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்டா பீச்ல ப்ரீ வெட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் என்கேஜ்மெண்ட் எது எடுக்கணும்னாலும் அப்துல் ஸ்டோரிஸ்ன்ற பேஜை டேக் பண்றேன், டிஎம் பண்ணுங்க. இத்துடன் செய்திகள் முடிந்தது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.